ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரங்கா கேம் ஜோன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட்டில். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். செம்ம சப்போர்ட், செம்ம ரெஸ்பான்ஸுங்க. தேங்க்யூ அகெயின். வாங்க, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன் காம்பினேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு அதை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ 6th பொசிஷன் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWM அண்ட் AK-47. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWM வச்சாலே எல்லாம் ஹெட் ஷாட் தான் ட்ரை பண்ணாங்க. அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாடியில் ஷார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் AK-47 ஒரு த்ரீ புல்லட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். நாக் டவுன் ஆகிட்டாங்க. ஸோ அது ஸ்குவாடில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 5th பொசிஷன் வந்து ஃபேமஸும் MP40. ஸோ ஃபேமஸ் ஏன் 5th பொசிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய டேமேஜ் ரேட்டு ரொம்ப கம்மி. அதே போல் டேப் அண்ட் ஷூட் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணி ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற கன்னை கம்பேர் பண்ணும்போது டேமேஜ் ரேட்டும் கம்மி. ஸோ இது என்னென்னா, ஒரு மீடியம் ரேஞ்ச் வரைக்கும் யூஸ் ஆகும். ஸோ MP40 மீடியம் டு ஷார்ட் ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த காம்பினேஷன் மேக்ஸிமம் நான் இதை அவாய்ட் பண்ணுவேன். ஸோ கன் இல்லாத பட்சத்தில் ஃபேமஸும் எடுத்து யூஸ் பண்ணுவேன் நான். நெக்ஸ்ட் வந்து 4th பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்காரும் ஷார்ட்கன் எது வேணாலும் இருக்கலாம். ஸ்பாஷும் இருக்கலாம், M1014 இருக்கலாம். ஸ்காரும் இதுவும் என்ன M4A1 ஏன் பொசிஷன் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்காரில் கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பொசிஷன் 4 கொடுத்துருக்கேன். ஸோ ஷார்ட்கன் ஏன் கம்பைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எனிமி கிட்ட வர விடாமல் நாக் டவுன் பண்ணிடும். ஸோ இன்கேஸ் எனிமி ரொம்ப கிட்ட வந்துட்டாங்கன்னா ஷார்ட்கன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3rd பொசிஷன் வந்து M4A1 வந்து பெஸ்ட்டு. நான் 2nd பொசிஷன் தான் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் க்ரோஸாக இருக்கிறதுனால என்னால் கொடுக்க முடியல. M4A1 ரேட் ஆஃப் ஃபயரும் அதிகம். அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு புல்லட்குள்ளே டிவியேட்டே ஆகாது. சூப்பராக இருக்கும் கன்று. ஜஸ்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக எக்யூப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இதுவும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் ரேஞ்ச்னால் ரொம்ப க்ளோசஸ்ட் ரேஞ்ச் கிடையாது, ஒரு மீடியம் ரேஞ்ச் வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் எனிமி இதிலே கவர் பண்ணிடலாம். இன்கேஸ் ரொம்ப கிட்ட வந்துட்டானா ஷார்ட் கன் வச்சுட்டு போட்டுடலாம் அவனை. 2nd பொசிஷன் வந்து நான் வந்து க்ரோஸா அண்ட் MP40 கொடுத்துருக்கேன். செகண்டரி க்ரோஸா எடுத்திங்கன்னா செகண்டரி வந்து MP40 வச்சுக்கலாம், ஷார்ட் கன் வச்சுக்கலாம். உங்களுடைய பொசிஷனில் க்ரோஸா வச்சு அடிக்கலாம். அவ்வளோ சூப்பரான கன்று க்ரோஸா. ஏன்டா இது ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா என்னுடைய ஃபேவரட் கன் இருக்கிறதுனால க்ரோஸாக்கு 2nd தான் ஆப்ஷனாக கொடுப்பேன். ஸோ 1st பொசிஷன் எப்போவுமே வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான கன் வந்து AK-47 அண்ட் MP40. இதுதான் என்னுடைய பெஸ்ட் கன் காம்பினேஷன். என்னுடைய சக்ஸஸ் ரேட்டுக்கும் வின்னிங் ரேட்டுக்கும் காரணமும் இதுதான். இதை வச்சு நிறைய புயா பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து எனக்கு AK-47 க்ரோஸாவா அப்படின்னு கேட்டால் AK-47 அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து க்ரோஸா வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய வின்னிங் சீக்ரெட்டும் கூட. ஸோ நான் இந்த டைமில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரீ ஃபயர் தமிழ் கேமிங்கு. ஏன்னா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ப்ரோ. நமக்கு ஹெல்ப் பண்ணவங்கள தேங்க் பண்ணுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.